ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை போதித்த வள்ளலாரை விட சைவத்தை பற்றி யாரும் சொல்லிவிட முடியாது. வள்ளலார் அசைவ உணவை பற்றி இப்படி சொல்கிறார். ஒரு புலி ஆட்டை கடித்து தின்னும்போது அந்த ஆடு படும் வேதனை அந்த புலிக்கு தெரியாது. ஒரு பூனை ஒரு எலியை கடிக்கும்போது அந்த எலி படும் துன்பமும் பயமும் அந்த பூனைக்கு தெரியாது. ஆனால் ஒரு கோழியை, ஒரு ஆட்டை, ஒரு மாட்டை அறுக்கும்போது அது துடிக்கின்ற துடிப்பை மனிதன் உணர்கிறான். பிற உயிர்கள் படும் துன்பத்தை உணரக்கூடிய ஒரு அறிவை எந்த மிருகத்திற்கும் வேறு எந்த ஜீவனுக்கும் தராது. அந்த அறிவை இறைவன் மனிதனுக்கு மட்டும் தந்தான். ஏன்? மனிதனுக்கு அடுத்த பிறவி தெய்வ பிறவி. மனிதன்தான் தெய்வமாகிறான். இப்படி சொன்ன வள்ளலார் மேலும் சைவ உணவுகளை சாப்பிட சொல்கிறார். ஆனால் ஒரு செடியிலிருந்து காய்களை பறிக்கும்போது, ஒரு மரத்திலிருந்து பழங்களை பறிக்கும்போது அவைகளுக்கு வலிக்காத என்ன? ஓரறிவு கொண்ட உயிருக்கு உணர்வு இல்லை என்றால் வாழை மரத்தில் இலைகளை அறுப்பதனால் வாழைப்பழங்கள் குறைகிறது எப்படி? உண்மையில் சைவ உணவை நாம் சாப்பிட சொல்வது ஒரு படிநிலைதான். அப்படி என்றால் வள்ளலார் உண்மையிலேயே எது சைவம் என்று குறிப்பிடுகிறார்? அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். நம்முடைய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் நம்மிடம் உள்ள பசிப்பினி ஒழிந்து அமுதம் சுரந்து அதன் மூலம் நாம் உயிர் வாழ்வதுதான் எந்த உயிர்களுக்கும் துன்பமற்ற உண்மையான சைவம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.